ஹாப்பி பர்த்டே ஆராதியா. எவ்வளோ எக்ஸைட்டட் டுகு குடு. நாளைக்கு இன்னும் இப்போ வந்துட்டு டைம் 10:30. இன்னும் ஒரு 1.5 hours 12 ஆயிருமா? அப்போ அதுல வந்துட்டு உனக்கு ஸ்டார் பர்த்டே. I did it. I waited all this time for my birthday, my special day. Only me, only attention to me and my sister. That's it. Nobody else. தாத்தா ஆல்சோ. It's my day. நாளைக்கு டுகு குட்டுக்கு தாத்தாவுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஸ்டார் பர்த்டே. It's only about us two, nobody else. Star birthday. இந்த வீடியோ நான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடியே நான் வந்து இன்ஸ்டாகிராமில் அப்புறம் வந்துட்டு யூடியூப்பில் கூட நான் வந்து அவங்களோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டுகு குட்டு அப்புறம் எங்கள் அப்பாவோட ஸ்டார் பர்த்டேன்னு நிறைய பேர் விஷஸ் அனுப்பியிருக்கிறேங்க. ரொம்ப தேங்க்யூங்க. ஸோ காலையில் குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறது கிளம்பிட்டாங்க. ஸோ டுகு குட்டு போட்டிருக்க இந்த 2 ட்ரெஸ் வந்து நிறைய பேர் அதுவும் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்கன்னு. பர்லிங்டனில் தான் நான் வாங்கினேன். பர்த்டேக்கான ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ். இப்போ சம்மர் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ஃப்ராக்கு ட்ரௌசர்ஸ் தான் நம்ம அதிகமாக போட முடியும். பயங்கர சூடு கூட. காலையில் இன்றைக்கி வந்துட்டு அவங்க எப்போதுமே பர்த்டேன்னு சொல்லிட்டாலே 2 பேருமே சூப்பராக எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க. நைட்டு கூட தூங்க மாட்டாங்க. பட் நேற்று நைட்டு என்னமோ கொஞ்சம் லேட்டாக தான் தூங்குனாங்க. ஆனால் காலையில் எந்திக்கிறப்பவும் அதே எக்ஸைட்மெண்ட். இன்றைக்கி பர்த்டே, என்ன பண்ண போகிறோம், எங்கே கூட்டிகிட்டு போக போகிறீங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்கும் இருக்கிறதா. நமக்குமே இவ்வளோ வயசுலேயுமே கண்டிப்பாக அந்த எக்ஸைட்மெண்ட் மாறவே மாறாது இல்லையா? இதெல்லாம் குட்டி குட்டி சந்தோஷங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கணும். ஸோ இன்றைக்கி அவங்க கேட்ட மாதிரியே ஹேர் ஸ்டைல்ஸு, அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன ஷூ போடணுமோ எல்லாமே இட்ஸ் அப் டு தேர் சாய்ஸ். எப்போதுமே அவங்க சாய்ஸ் தான். பட் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவள் அதுக்கு முந்தின நாளே ஆர்டர் போட்டால, இன்றைக்கி இட்ஸ் ஒன்லி மீ அண்ட் மை சிஸ்டர்ஸ் டே அப்படின்ட்டாங்க. ஸோ 6 இயர்ஸ்லேருந்துட்டு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. 7 வருஷம் வந்து கடகடன்னு போனதே தெரியவே இல்லை. இப்போ தான் பிறந்த மாதிரி கையில் வாங்கின மாதிரி இருக்குது. ஆனால் நாள் ரொம்ப கடகடன்னு தான் போகுதுங்க. ஸோ இப்போ டுகு குடு ரெடி ஆனதுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறப்ப நான் காட்டுறேன். Can you stand up for a second? Can you stand up for a second? No, Kanama pannadu. No, sorry. Ow, that really hurt. I love you. I love you too. Ow, my hair got messed up. Okay, wait. No, mine went சீக்கிரம். out. Oh my god. Okay. Wish and blow. Happy birthday டுகு குட்டு and தாத்தா. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to. No, மாமா கேண்டில்ஸ் கொடுத்து எடுத்துட்டு 2 பேரையுமே மாற்றி ஃபீட் பண்ண சொல்லிக்கோங்க. ஒன்றும் இல்லை, ஸ்பூனாச்சும் எடுத்துட்டு வரேன். வாயெல்லாம் ஆக்கிடுவாங்க. லைட்டாக கொஞ்சம் சாப்பிடு, வந்து சாப்பிட்டுக்கோங்க. என்ன யூ ஃபீட் ஃபார் தித்யா, ஆதித்யா ஃபீட் ஃபார் ஆராத்யா. Take the wrapper off. Let's take it out. Take it right here. Wait, do I give you the whole thing or do I just... Just give a little bit, Kanama. Take the whole thing. Take the whole thing and keep it in your hand. Hold it properly. Yeah, I'll just smash it. One second. Slow. Wait. So sweet. Are you 1? Are you 2? Are you 3? Are you 4? Can you do that one? Are you 5? Are you 6? Yeah, no. Are you 7? Yeah. குகுடுக்கு பேஸ்ட்ரீஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கேக்கை விட கப் கேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த தடவை நான் பிளான் பண்ணது வந்துட்டு கப் கேக்ஸ் தான். வீட்டில் பண்ணலை, கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா, அம்மா வந்து
இவங்களுக்கு நட்சத்திர பிறந்த நாள் மே 30ன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்தது. அதனாலே நான் வந்துட்டு சரி ஓகே டைம் இருக்குதில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் பார்த்தா அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட நட்சத்திர பர்த்டேயே. கடகடன்னு சொல்லி தெரிஞ்ச ஃபோனில் சொன்னால் அடுத்த நாள் தான் அவங்களுக்கு பர்த்டே. சரி அந்த டைமுக்குள்ளாடி என்ன வாங்க முடியும்னு சொல்லி யோசிச்சப்போ தான் சரி ஓகே அவங்களுக்கு கப் கேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி இந்த மாதிரி ரெயின்போ க்ரீம் இருக்கிறது சாக்லேட் கப் கேக்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதிலே ஒன்று வாங்கியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. அதுவும் வீட்டுக்குள்ளாடி கட் பண்ண வேண்டாம், வெளியே தான் டெக்கில் உட்காந்து எங்களுக்கு கட் பண்ணணும்னாங்க. சரி ஓகே அவங்க இஷ்டத்துக்கே விட்டுட்டோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. 2 பேரும் வந்துட்டு அழகாக அந்த கேண்டில் ப்ளோ பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டா வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க நாங்கள் சொன்னோடனே அவங்க ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருந்தது. Mommy, you have to cut my nails. You have to cut my nails. Look. I have cake on my neck. Hey, so they have cake on my neck. Oh, there's Officer Darren. What's taking this bus so long, baby? Your friends said hi to you. Yeah. பர்த்டேன்னு வந்தாலே gift கொடுத்து தான் ஆகணும். அதில் 2 பர்த்டே வந்தால் என்ன, 3 பர்த்டே வந்தால் என்ன, கண்டிப்பாக வந்துட்டு 3 நாளுக்குமே கொடுத்து தான் ஆகணும். அது 2 பேருக்கும் ஒரே நாளில் ஒரே டைமில் 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி கிஃப்ட்ஸும் வாங்கணும். ஸோ என்ன கொடுக்கலான்னு யோசிச்சப்போ பெயிண்டிங்குள்ளது அதெல்லாம் வந்துட்டு அவங்க அடிக்கடி எப்போதுமே பர்த்டேக்குன்னு இல்லை எங்கே வெளியே போனாலுமே அது வாங்குறாங்க. ஸோ வீட்டில் வெஹிக்கிள்ஸ்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக சைக்கிள்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்கூட்டர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்களா. ஸோ நாங்கள் வந்துட்டு ரொம்ப நாள் எங்ககிட்ட அவங்க கேட்டது வந்துட்டு ஒரு ட்ரக் 2 பேருமே உட்காந்து ஓட்டுற மாதிரி வேணும்னாங்க. சரி ஓகே இது அமேசானில் ரொம்ப லாங் டைம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சது. ஸோ இப்போ நல்ல டீல் இருந்தது. ஸோ இது வந்து ஹிக்கோல் ரைட் ஆன் கார் ட்ரக் வித் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தான். 2 பேருமே உள்ளே உட்காரலாம். ஆனால் எனக்கு நான் சைஸ் செக் பண்ணுறப்போ வந்து 8 இயர்ஸ் வரைக்கும் உட்காரலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் இவங்க 2 பேரும் கொஞ்சம் டாலாக இருக்கிறதுனால எனக்கு தெரியல, அப்படியே கொஞ்சம் தள்ளுமுள்ளாக தான் இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க ஓட்டுறப்போ. ஸோ இப்போ அதுதான் ஸ்ரீதர் வந்து அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் அசெம்பிள் பண்ணிகிட்ருக்கிறாரு. அசெம்பிள் கூட அவ்வளோ டிஃபிகல்ட்டாக ஒன்றும் இல்லைங்க, லைக் குயிக்காகவே பண்ணி முடிச்சுட்டாரு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன். அமேசான்லேருந்து தான் வாங்கினது, வேணா உங்கள் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்குது, அப்புறம் மியூசிக்கு, லைட்டு, எல்லாமே ஆப்ஷன். அண்ட் இதில் கலர் நாங்கள் வந்துட்டு இவங்க கேர்ள்ஸாக இருக்கிறனால நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணேன். லைக் க்ரீன், ப்ளூ, ரெட் அது மாதிரிலாம் இருக்குது. சரி ஓகே பார்ப்போம், நமக்கு எது அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை தானே நம்ம வந்துட்டு பண்ண முடியும். பட் ஒன் திங் என்னென்னா இதில் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஸ்ரீதர் அதில் வச்சுருக்கிறது வந்துட்டு என்னென்ன பார்ட்ஸ் உள்ளே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது தான் தனியாக வந்தது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் மேனுவலாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று தான் ஸ்ரீதருக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எந்த பார்ட் வந்துட்டு எதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குனே தெரியாமல் ஐடியா இல்லாமல் இருந்தது. பட் அப்புறம் வந்து அந்த கொடுத்துருக்குற அந்த பார்ட்ஸ் மேனுவல் பேப்பர் இருக்கும் பாருங்கள், அதை வச்சு அவராகவே தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஸ்கூல்லேருந்து கரெக்டாக டிகு குட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சர்ப்ரைஸாக இதை கொடுக்க போகிறோம். ஓகே கோ. I know. I don't know if we ஐயோ we can't move that. How do you move this thing though? Wait a minute. There's a on button. On it. Yeah. Now there's a forward button. See? Where? Oh, do you have? Come. Can I go? Yeah. Bye. இதில் டிஃப்ரெண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குமே ரைட் பண்ணுறப்போ நல்ல ஜாலியாக நல்ல ஃபன்னாகவே இருந்துச்சு. அதோட மியூசிக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஜோஷு. இவங்களுக்கோட ஹைட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி ஒரு கிட் இருக்கிற மாதிரி இல்லைனா வந்து ஒரு 5 இயர்ஸ் கிட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 2 பேருமே உள்ளே உட்காரலாம். பட் ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. அந்த ஃபார்வர்ட் பண்ணி வரப்போ, ரிவர்ஸ் பண்ணி வரப்போ முதல்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் போக போக வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ டெய்லி கிராஸில் ரோட்டில் ஓட்டுறது கிடையாது, கிராஸில் தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க.
குட்டு ஸ்கூலுக்கு போகிறப்பவே என்கிட்ட இன்றைக்கி லஞ்சுக்கு ஏதாச்சும் சிக்கன் வெரைட்டி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரைஸ் அண்ட் சிக்கன் கறி இதை மாதிரி சாப்பிட்றத விட பிரியாணி கொடுத்தேன்னா அவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தான் நான் பண்ண போகிறேன். இதுக்கு சைடுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நான் சிக்கன் தந்தூரி கூட பண்ணியிருந்தேன். அது நம்ம வீடியோலேயே நான் நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் அது பண்ணலை. வெறும் இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெசிபி மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோடைய ஒரு பெரிய துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரே ஒரு ஜாதிக்காய், ஒரே ஒரு 1-2 கல்பாசி அதையும் நான் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டமாக ஒல்லியாக கட் பண்ண முடிஞ்சுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் நல்லா ஒல்லியாக இல்லைன்னா குட்டியாகவே, ஆக்சுவலாக இந்த மாதிரி நீளமாக இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப சின்னதாக நீங்கள் சாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரியாணியில் வெங்காயம் தக்காளியே தெரியாமல் நல்லா பிளெயின் பிரியாணி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதோடய நான் என்ன பண்ணுறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதை ஆட் பண்ணிவிட்டேன். காரத்துக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குது இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு. பட் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும் தேவைப்பட்டதுனால நான் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, நான் ரீசன் சொல்கிறேன் எதுக்காக இந்த பச்சை மிளகா ஆட் பண்ணேன். ஸோ நான் ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் வந்துட்டு இது தாங்க. ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு நல்ல காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைங்க. இதுதான் காரம் கொடுக்க போகுது. இது வந்து நான் அந்த காஷ்மீரி ரெட் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப காரம் இருக்காது. அதுக்காக தான் நான் ஒரு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணுறேன். சரியா, நீங்கள் வந்து பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே காஞ்ச மிளகாவே நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ அந்த காஞ்ச மிளகா நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இங்கே வெங்காயம் வதங்கினதுனால நான் வந்து தக்காளி அதுவும் நீட்டமாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு குட்டியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாவை நல்ல ஃபைன் பேஸ்ட்னா அவ்வளோ மையாக இருக்கணுங்க. அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் மணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு மஞ்சள் பொடி மறந்துடாங்க, அதை நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டாம். அதை அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வந்துட்டு சில்லி பவுடரோ இல்லாட்டா வந்துட்டு சிக்கன் பவுடரோ அது மாதிரிலாம் எந்த பவுடரும் ஆட் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணிக்கு பர்ஃபெக்ட் டேஸ்ட் கொடுக்குறது என்னென்னா இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த காஞ்ச மிளகா தான். இதோடய எனக்கு என்ன பண்ணுங்கன்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி, புதினாவும் நீங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. அதுவும் குட்டியாக ஃபைன் சாப்டா. இந்த மாதிரி ஜீரக சம்பா பிரியாணி தலப்பாக்கட்டியோ இல்லாட்டா ஆம்பூர் சிக்கன் பிரியாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சர்வ் பண்ணுறப்ப நீங்கள் அதில் வெறும் சிக்கன் பீசஸ், மட்டன் பீசஸ் இல்லைனா தனி குஸ்காவாக தான் பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி அது கூட எங்கேயுமே பார்க்க முடியாது. நல்லா ஃபைனாக வந்துட்டு மேஷ் ஆயிரும். ஸோ அதுக்காகவே நீங்கள் குட்டியாக பண்ணிக்கோங்க. நான் அதுதான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதோடைய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ் மசாலானா இதுக்கு காஞ்ச மிளகா பேஸ்ட், கொஞ்சம் எலுமிச்சப்பழ ஜூஸ், கொஞ்சமாக கரம் மசாலா அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம முதல்ல சேர்த்த நெய்யும் எண்ணெயும் தனியாக அதுலேருந்து பிரிஞ்சு வரணும். அவ்வளோதான். அப்படி வந்துட்டுனாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா போன் இருக்குது, போன்லெஸ் இருக்குது அண்ட் லெக் பீசஸ் கூட நான் போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு லெக் பீஸ் ஏன்னா ஸ்ரீதர் அவ்வளோ விரும்ப மாட்டார். ஸோ அதையும் டுக்கே கொடுத்துடலாமே சொல்லிட்டு அந்த ஒரு லெக் பீஸ் ஆட் பண்ணேன். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ இந்த மசாலாவோட இந்த சிக்கன் பீசஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். உப்பு வந்துட்டு நம்ம கடைசிலலாம் எப்போவுமே சேர்க்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டே ஒரு படி உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி குக்காய் வர்றப்போ அந்த டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். இந்த கப் தான் நான் வந்துட்டு இன்றைக்கி அரிசி மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இதே கப்பில் தான் தண்ணி. ஸோ நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. எங்கள் 4 பேருக்கு 1 கப் ரைஸே ரொம்ப தாராளங்க. ஸோ இந்த 1 கப் ரைஸை, அதுவும் ஜீரக சம்பா ரைஸ் தான், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி தனியாக தண்ணி ஊற்றி அங்கே வச்சாச்சு. இப்போ 1 கப்பு ஜீரக சம்பா ரைஸ்க்கு வந்து 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கணும். 1.5 கப்னா ஷார்ப் 1.5 கப்பு. ஸோ இந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணி, சிக்கன் இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். ரொம்ப தளபல கொதிக்க வேண்டாம். லைட்டாக வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துட்டாலே போதும். அப்படி வர்றப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனும் ஓரளவுக்கு ஒரு 50% 60% குக் ஆயிரும். இப்போ இந்த ஜீரக சம்பா ரைஸ் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரைஸ்லேயும் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நீட்டாக வடிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா பிரியாணி வந்துட்டு அதிகமாக தண்ணி ஆகிடுச்சுன்னு ரொம்ப கொலன்னு ஆயிடணும். ஜீரக சம்பா வந்து நல்லா வெறையாக ஒன்றுத்துக்கு ஒன்று தொடாமல் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற 1 கப்பு ஜீரக சம்பா ரைஸை இந்த கொதிச்சிட்ருக்கிற தண்ணியோடு சேர்த்துக்கணும். எப்போதுமே இந்த மாதிரி ஜீரக சம்பாவோ இல்லைனா தலப்பாக்கட்டி பிரியாணி நம்ம குக் பண்ணுறப்போ சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக ரைஸும் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கூட உப்பு பார்த்துக்கோங்க. வேணால் இந்த டைமில் தான் கரெக்டாக நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில்
கரெக்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அரிசியாக இருக்கிறது கொஞ்சம் குக் ஆகணும். ஒரு 20-30% குக் ஆகிற மாதிரி. இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த அளவுக்கு பதத்துக்கு குக் ஆகணும். அப்படின்னாலே போதும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேஸை கம்ப்ளீட்டாக சிம்மில் வைக்கணும். கம்ப்ளீட்டானா ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. மேலே வந்துட்டு ப்ரெஷரும் போட்டுருங்க. அடுத்த 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இமீடியட்டாக ஓப்பன் பண்ணவே பண்ணாதீங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இல்லை 20-25 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கூட பரவாயில்ல. நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் பிரியாணி வந்துட்டு நல்லா மேலே பார்க்குறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எண்ணெயும் நெய்யுமா இருக்கும். அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிரியாணி ஐயோ தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. உள்ளே கிளறப்ப தான் உங்களுக்கு கரெக்டான பதம் இருக்கும். கிண்டுறப்பவும் கொஞ்சம் மெல்ல மெல்லமாக கிண்டணும். நெய் மேலே சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, நல்ல மணமும் நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் ஜீரக சம்பா மணத்தோடு இந்த நெய் மணமும் நல்லாயிருக்கும். இன்னொரு நல்ல ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரக சம்பா பிரியாணி அதாச்சும் ஆம்பூராக இருக்கட்டும் தலைப்பக்கட்டி பண்ணுறப்போ நம்ம வந்துட்டு 15 மினிட்ஸ் உள்ளே வந்துட்டு ப்ரெஷர் குக்கர் வைக்க போகிறோம் பார்த்தீங்களா, அந்த டைம்லேயே ஒரு வாழை இலை நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாழை இலை மனம், அதுக்கப்புறம் இந்த பிரியாணி ரைஸோட மனம், சிக்கனோட மனம், மட்டனோட மனம், இல்லை பிளெயின் குஸ்காவோட மனம் கூட சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ரீதருக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி எங்களோட பர்த்டே லஞ்ச் வந்துட்டு ஜீரக சம்பா பிரியாணி, ரைத்தா, எக் இவ்வளோ தான் அந்த டைமில் பண்ண முடிஞ்சது. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நாளைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மஞ்சு சைனிங் ஆஃப். விஷஸ் அனுப்பின எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பபாய். ஸ்டே சேஃப்.